இத்தருணத்தில் மறுபடியும் துறவு மேற்கொள்ள விளைந்தார். ஒரு நாள் வடசமுத்திரத்தை அடைந்து எவரிடமும் எதுவும் கூறாமல் ஒரு படகில் ஏறிச் சென்றார். இதை சின்னசாமி பிள்ளை என்பவர் கண்டார். சுவாமிகள் துறவு நெறி மேற்கொள்வதை புரிந்து கொண்டார். உடனே சுவாமிகளது அருமை புதல்வர் முருகையா பிள்ளையை அழைத்து கொண்டு சுவாமிகளிடம் விரைந்து வந்தார். சின்னசாமி பிள்ளை பாம்பன் சுவாமிகளிடம், தாங்கள் துறவு ஏற்பதால் மயங்கும் இந்த மகனுக்கு தாங்கள் சொல்லும் செய்தி என்ன என்று கேட்டார். அப்பொழுது சுவாமிகள், முருகவேல் சொன்னதைச் செய்யும் நீ மயங்காதே, மிக்க சிறப்புடைய இப்பிள்ளையவர்களும் உன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். படகு நகர்ந்தது. புதல்வர் முருகையா பிள்ளை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தம் தந்தை பாம்பன் சுவாமிகள் சென்ற திசையை நோக்கி படகு தன் கண்களுக்கு தெரியும் வரை நின்றுவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். சுவாமிகள் செவ்வீர் பரமனின் திருவடியைச் சேராமல் இந்த ஆற்றை கடந்து பாம்பனின் அடியெடுத்து வைக்க